போன்ற பேச்சுகளுக்கெல்லாம் இடமே கிடையாது. எல்லாமே அங்கே அம்மா தான், அவங்க தான் சுப்ரீமோ. இப்போ அது பிளவுபட்டிருக்கு, பல்வேறு அணிகளாக இருக்கு, அப்படிலாம் பார்க்கும்போது இது போன்ற தனிப்பட்ட கருத்துக்களாக தான் பார்க்க முடியாது. சசிகலா தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியில் உட்கார வச்சாங்க. ஆனால் அவங்கள ஒரு கட்சியை நீக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது துரோகம் அப்படின்றது யாருக்கு? அதுதாங்க, இது எல்லாமே அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தாக தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இப்போ பிளவுபட்ட அணிகளை பார்த்தீங்கன்னாலும் ஒன்றுபட்டு இருந்தபோதும் நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது அவங்க யாரை குறிப்பிடுறாங்க, என்ன அர்த்தத்தில் குறிப்பிடுறாங்கன்றதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட கருத்தாக தான் பார்க்க முடியும். நீங்களே பிளவுபடுத்த நிற்கிறீங்க, ஜெயபேரவை திமுக தனியாக தான் பிளவுபடுத்த நிற்கிறீங்க. நீங்கள் ஒன்று சேர்ந்து முயற்சி எடுக்கக்கூடாது. எல்லா முயற்சியும் அது வந்துங்க கண்டிப்பாக இல்லை தடை. அதனால நான் அரசியல் விட்டு விலகினதை நானாக தான் முடிவு பண்ணது. ஸோ மீண்டும் அது போன்ற சூழ்நிலைகள் ஒருவேளை ஏற்பட்டால், மீண்டும் அரசியலுக்கு வருவது போன்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அப்பொழுது இதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம். கண்டிப்பா இருக்காங்க. அதுக்காக தான் அவங்க எனக்காக அவங்க இருக்காங்க. அவங்களுக்காக நான் என்னைக்கும் இருப்பேன். அவங்களுக்காக நான் என்னைக்கும் இருப்பேன். என் வீட்டு கதவுகளை 24 மணி நேரமும் அவர்கள் தட்டலாம், வரலாம், என்னை அணுகலாம். என்னோட உங்களுக்கே தெரியும் 24/7 எல்லாரும் பேசலாம். ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள் 24/7. ஸோ எனக்காக அவங்க வர்றதுனால அவங்களுக்காக கண்டிப்பாக நான் வருவேன். சாரி, ஆமாங்க, அது தனியாக அது ஒரு வழக்குங்க. டிஏ கேஸ் தனி வழக்கு. அது சுப்ரீம் கோர்ட் அணுகணும், அங்கே டிஸ்மிஸ் ஆயிருக்கு. மேற்கொண்டு சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கைகள் எங்களால் எடுக்க முடியுமோ அதை நாங்கள் செய்வோம். உங்களோட பார்வையில் ஜெயலலிதா ஆட்சி யாரால கொடுக்க முடியும்? ஓபிஎஸ் கொடுக்க முடியுமா, எடப்பாடியால கொடுக்க முடியுமா? அம்மாவுக்கு நிகர் யாருமே கிடையாதுங்க. அம்மாவுக்கு நிகர் அம்மா மட்டுமே தான். அதனால நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இந்த நேரத்தில் என்னால் முடியுமா ஒன்னால் முடியுமான்ற பேச்சுக்கள் எல்லாம் விட்டு அண்ணா திமுக ஆட்சியை அமைக்க வேண்டும் என்றால் என்னென்ன வியூகங்களை செய்ய வேண்டும் என்று அந்த கட்சியை சேர்ந்த மூத்த அமைச்சர்களோ முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகளோ சேர்ந்து முடிவு செய்ய வேண்டும். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பிளவுபட்டு கிடக்கு, ஒன்றிணைவாடியெல்லாம் பேசிட்டு வராங்க. இந்த நடக்குமா நடக்காதா? ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சொல்லும்போது துரோகிகள் விசுவாசிகள் ஒன்று சேர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. உங்களோட பார்வையில எப்படி தெரியும்? இன்றைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சேருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் காணப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் அதுவே அந்த கட்சிக்கு மிகப்பெரிய எலெக்ஷன் நேரத்தில் ஒரு பின்னடைவாக ஆகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. அதிமுக ஆட்சி அமையணும்னா எல்லாம் ஒன்றுபட்டிருக்கணுமா வேண்டாமா? மறுபடியும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய பொற்கால ஆட்சி அமைய வேண்டும், அண்ணா திமுக ஆட்சி கட்டில் அமர வேண்டும் என்றால் நிச்சயமாக அண்ணா திமுக ஒன்றுபட வேண்டும். அதிமுகவில் விசுவாசிகள் யாருக்கா துரோகிகள் யாருக்கா? ஜெயலலிதா விசுவாசிகள் யாரும் சொல்ல முடியும், துரோகிகள் யாரும் சொல்ல முடியும்? அவர்கள் துரோகிகள் என்று எந்த அர்த்தத்தில் சொல்கிறார்கள் என்றதை பொறுத்தது. ஏனென்றால் அதிமுகவில் அனைவரும் அதிமுகவின் விசுவாசிகள் தான். அண்ணா திமுக என்ற ஒன்றுபட்ட கட்சிக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் அந்த கட்சி இந்த கடைக்கோடி தொண்டன் முதல் பெரிய தலைவர்கள் வரை பதவிகள் வகித்தவர்கள் வகிக்காதவர்கள் எல்லோருமே அதிமுகவின் விசுவாசிகள் தான். ஆகவே அவர்கள் துரோகி என்று யாருக்கு யார் துரோகம் செய்தார்கள் என்று சொல்கிறார்கள் என்ற அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். துரோகி என்றாலே எடப்பாடி பழனிசாமி அது அவர் சசிகலா மட்டும் மனதில் வைத்து சொல்கிறார்கள். அந்த அர்த்தத்தில் அதை பார்க்க முடியாது. யாருக்கு யார் துரோகம் செய்தார்கள், அம்மாவுக்கு முதலில் யார் துரோகம் செய்தார்கள் அதை பார்க்க வேண்டும் இல்லையா? நான் இந்த துரோகம் போன்ற வார்த்தைகள் எல்லாம் இதுவரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாதுங்க. அதாவதுங்க, அம்மா அவர்கள் இன்னைக்கு இல்லாததே எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பு தான். அவங்க இருந்தா எப்படி இருக்குன்ற பேச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலுமே இருக்கா இல்லையா? இதுதான் என்னுடைய கேள்வி. அதுதான் அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தா தான் அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா கட்சி அதிமுகன்ற ஒன்றுபட்ட கட்சியாக இருந்தபோது